போன வாரம் தான் லைவ் வரலையே, இந்த வாரம் வந்திருக்கலாமே, ஏன் வரலன்னு கேட்குறீங்க எல்லாரும். இப்படி மழை பெஞ்சு ஒரு சிக்னலும் இல்லை, வைஃபை இல்லை, நெட்டு டவர் இல்லை, ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டில் போய் எடுத்து டவரை களவாண்டுக்கிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 2 மணி நேரம் லைவுக்கெல்லாம் நமக்கு டவர் தருவாங்களா? என்னம்மா பண்ணுற? ஏம்மா அடாத மழை பெஞ்சாலும் விடாமல் மேக்கப் பண்ணுற ஒரே ஆள் நீ அதாம்மா இருப்ப. அரிசி மாவா? இட்லிக்கு அரைச்சப்ப அரிசியும் உளுந்தும் கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சோண்டு தயிரும் போட்டு குழப்பிட்டு தேய்க்கிறேன். டேனு போகுமா? ஏம்மா நீ தேய்க்காம இருக்கிறது ஒண்ணு மிளகா அப்படியும் மல்லிப்பொடியும் மட்டும்தான் நீ தேய்க்கல. அதையும் யாராவது ரெசிபி போட்டாங்கன்னா அதையும் செஞ்சு அதையும் யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் செஞ்சிருப்பேன். என்ன இது நல்லதான். இது ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க. அதாவது உளுந்து வச்சு தேய்ச்சோம்னா கையெல்லாம் வெளுக்கும்னா அவங்க சொல்ல மாதிரி அரிசி மாவு அள்ளிட்டு கையை பார்த்தே கொஞ்சம் கலரான மாதிரி இருந்துச்சு. இதை எதுக்கு விடுவானேன்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு, உளுந்த மாவு, கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள், வேற என்ன தயிர் போட்டு குழப்பி தேய்ச்சிட்டு கழுவுவோம். என்ன நல்லா முட்டியை பிடிச்சிக்கிட்டு கீழே 2 வருஷத்துனாக்க நல்லா செகப்பாயிருவோம்மா. இங்கே பாருங்க, இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. சிக்னலே இல்லைங்க, நெட்டு டவர் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டுக்கு என்னன்னே தெரியல. கருவேப்பிலை செடி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்களாங்க. என்ன இப்படி அதிக மழை பெஞ்சு வாடி அழுகி போச்சு, செடியே அழுகி போச்சு. அந்த நிலைமையில இருக்கு. வீட்டுக்கும் பிரச்சனை, செடிக்கும் பிரச்சனை, உண்மையாகி போச்சு. கண்டிப்பா இல்லைனாலும் பிரச்சனை. என்னங்க ஓகே நல்லா செகப்பாயிட்டேன். என்ன இதனாலதான் லைவுக்கு வர முடியலங்க. நாங்க சொல்லிடுமா பாய் சொல்லுமா? பாய்ங்க.